இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் திரு ஆண்டவருடைய பாதத்துல சமர்ப்பிப்போம். நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலராய் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கணித மேதை பிதாகுரஸ் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் இந்த சீடர்கள் தூங்க போவதற்கு முன்பாக ஒரு வெள்ளத்தாளில் இன்று நாள் முழுவதும் நான் எப்படி செலவு செய்தேன், எதை நான் செய்தேன், எதை நான் செய்ய தவறினேன் என்பதை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போவதற்கு முன்பாக எழுதுவது அவருடைய வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆகையால் தான் மற்ற சீடர்களை விட பிதாகுரஸ் சீடர்கள் புகழ் பெற்றவர்களாகவும் நல்லவர்களாகவும் உழைக்கக்கூடிய நபர்களாகவும் சிறந்தவர்களாகவும் விளங்கினார்கள் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியில ஆண்டவர் சுய ஆய்வு செய்கிறார். என்னை மக்கள் யார் என்று நினைக்கின்றார்கள், யார் என்று பேசுகிறார்கள், என்னை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். சரி, மக்கள் திருமுழுக்கு யோவான் எனவும் இறைவாக்கினர் எலியா எனவும் இறைவாக்கினருக்குள் ஒருவராக என்னை கருதட்டும். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள்? கேள்விக்கு பேதுரு ஒருவரே கடவுளின் மெசியா என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுவரையில் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எத்தனையோ நோய் நொடி உள்ளவர்களுக்கும், ஏன் இறந்தோரை கூட அவர் உயிர் பெற்றல் செய்தார். அந்த அளவுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதம் பெற்றிருந்தார் என்ற சுய ஆய்வோடு இந்த நாளில் தன்னுடைய பணியை மாற்றிக்கொள்கிறார். துன்பத்தின் வழியாக இறையரசை அடைய முடியும். இவ்வளவு நாள் செய்த அற்புதம் அதிசயங்கள் இருக்கட்டும், அது ஒருபுறம். மறுபுறம் துன்பத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்தியின் வழியாக கடவுளே சுய ஆய்வு செய்கிறார் என்றால், நீங்களும் நானும் எத்தனை முறை சுய ஆய்வு செய்ய வேண்டும்? நமக்குள் ஒரு ஆய்வு இருக்க வேண்டும் அல்லவா? நான் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கின்றேன், மற்றவர்களை என்னை யார் நினைக்கிறார்கள், என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் யார், அல்லது மற்றவர்களை என்னை என்ன எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்கின்றார்கள், நான் நல்லவனா கெட்டவனா, நான் சரியான பாதையில சரியான முடிவுகளை எடுத்து செல்லக்கூடிய நபரா, எனக்குள்ள ஒரு கொள்கையும் கோட்பாடும் உண்டா என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்பது மட்டுமல்ல, அதன்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு நிகழ்வு முடிந்த பிறகுதான் நாம் அதை எவாலுவேட் பண்றோம். எப்படி நடந்து முடிந்தது, எதெல்லாம் சரியாக இருந்தது, எதெல்லாம் சரியில்லை, ஒருவேளை சரியில்லை என்றால் அதை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்று துறவற சபையிலும் மற்ற குருத்துவ வாழ்விலும் ஒவ்வொரு மாதமும் ரெக்கலெக்ஷன் என்று கூறுகிறார்கள், ரீகலெக்ட் என்று கூறுகிறார்கள். ஒரு நாள் தியானம். அந்த தியானம் சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நாள் தியானம். அந்த ஒரு நாள் தியானத்துல ஒரு குருவோ அல்லது ஒரு துறவியோ அவர் செல்லும் வழி சரிதானா, அவருடைய முடிவு, அவருடைய பணி, அவருடைய சொந்த வாழ்வு,
அவருடைய பொது வாழ்வு, அவருடைய பணி சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அற்புதமானதுதான் மாதாந்திர சுய ஆய்வு தியானம். பிரியமான சகோதர சூழே, இது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் சுய ஆய்வு செய்ய வேண்டும். என்னுடைய பொருளாதாரம் என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, என் குடும்ப பின்னணி என்ன, எனக்கு கடன் சுமை என்ன, அல்லது எவ்வளவு வட்டி கட்டுகிறோம், என்னுடைய சம்பளம் என்ன, அதற்கு மேல் நான் செலவழிக்கின்றன, அல்லது நான் எப்படி அதை ஈக்குவல் பண்ண போறேன், அதை எப்படி நான் சரி கட்ட போகிறேன், அல்லது என்னுடைய பொருளாதார நிலையில நான் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றேன், இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அல்லது என்னுடைய சேமிப்பு இருக்கின்றதா, அல்லது வேறு ஏதாவது நான் எங்கேயாவது டெபாசிட் பண்ணி வைத்திருக்கின்றேனா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கின்றேனா என்ற பலதரப்பட்ட கேள்வி ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பம் சரியான நேரான பாதையில கடன் சுமையற்ற வாழ்வு வாழ அடித்தளமாக அமையும். சேமிப்பில்லாத குடும்பம் ஒரு தரித்திரமான குடும்பம். எப்படியாவது கொஞ்சமாவது சேமிப்பு இருக்கத்தான் வேண்டும். வரவை விட எனக்கு அதிகமாக செலவாகி கொண்டிருக்கிறது, மாதந்தோறும் நான் கடை வாங்கித்தான் குடும்பம் நடத்துகிறேன் என்றால் எங்கோ தவறு நடக்கின்றது. அதை சரி கட்ட வேண்டும், அல்லது அதற்குரிய இன்னும் அதிகமான உழைப்பு தேவை. இதற்கு காரணம் என்ன? திட்டமிட்ட வாழ்க்கை இல்லை, ஒரு சுய ஆய்வு இல்லை. தொடங்குவதற்கு முன்பாக அல்லது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக திட்டமிடுவதில்லை அல்லது சுய ஆய்வு செய்வதில்லை. இதுதான் அத்தனைக்கு காரணம் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதரர், இந்த அருமையான நாளில் ஒவ்வொருவருக்கும் சுய ஆய்வு தேவை என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தூங்க போவதற்கு முன்பாக இன்றைய நாளில் நான் என்ன செஞ்சேன், யாரையாவது காயப்படுத்தினா, யாரையாவது துன்பப்படுத்தினா, அல்லது யாருக்காவது நல்லது செஞ்சனா, அல்லது இன்றைய நாளில் நான் நல்லவனாக வாழ்ந்தேனா, என்னுடைய சுயமரியாதை என்னாச்சு என்பதெல்லாம் அலசி ஆராயக்கூடிய பிள்ளைகளாய் என்று வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நீ கூட செல்ஃப் எவாலுவேஷன் செய்து கொண்டேன். மக்கள் யார் என்று கூறுகிறார்கள், என்னோடு இருக்கக்கூடிய சீடர்களுக்கு நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டீர். உன்னுடைய பயணத்தை, உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய முடிவை நீர் மாற்றிக்கொண்டீர். அப்பா தகப்பனே, நாங்களும் அவ்வப்போது நாங்கள் செல்கின்ற பாதையும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் பொருளாதார நிலையும் சரிதானா என்பதை சுய ஆய்வோடு மறைக்காமல் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அன்பு நிறைந்தவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.